இன்னைக்கு அவர் செய்தி கொடுக்கிறார் சொன்ன கேட்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நல்ல பண்டிதர், நல்ல திறமையாக பேசக்கூடியவர், வாக்கியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு பாஸ்டர் ஸ்டீபன் தேவ்குமார் பிறந்த வாசக்கூடிய திருச்சபையுடைய சீனியர் பாஸ்டர் இன்னைக்கு நமக்கு இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த ஸ்தாபனத்திலே இறுதியினை ஸ்தாபனத்தின் மீது வைத்திருக்கிற அவர் இப்போது நமக்கு செய்தியை கொடுப்பார். எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். போதும், எல்லாம் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மனிதனை தேடினேன். இதனுடைய செய்தி என்னவென்றால், தேவன் தேடும் மனிதன். இதுதான் செய்தி. என்னைக்கு கவனிங்கள். இது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு 2800 ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனுடைய பாரம், தேவனுடைய ஆதங்கம், தேவனுடைய அங்கலாய்ப்பு. அவர் சொல்லுகிறார், தேடினேன். பதில் இன்னைக்கு இந்த கடைசியில ஒரு சின்ன கேள்வி. நீங்க சொல்லுவீங்களா? அவன் நான் தான். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னொன்று தேவன் சொன்னார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இந்த 2 வசனங்களை மட்டும்தான் நீங்களோடு பேச விரும்புகிறேன், வேற எங்கும் பேச மாட்டேன். எனவே தைரியமா இருக்கலாம். 1 சாமுவேல் 16:12 இவன் தான். இல்ல சொல்லுங்க, கர்த்தர் சொன்னார் இவன் தான். சத்தமா சொல்றீங்களா? ஒரு மனிதனை தேடினேன், தேவன் சொல்றாரு இவன் தான். உங்களை தேவன் சொல்லுவார, ஒரு மனிதனை தேடினேன், அவன் இவன் தான். எல்லாம் கரங்களை போயிட்டு சொல்லுங்களேன். ஒரு மனிதனை தேடினேன், அது நான் தான். அது இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அந்த 1 சாமுவேல் 16:8 இவன் அல்ல. வேகமா நானே படிக்கிறேன். 16:8 இவனை தெரிந்து கொள்ளவில்லை. 9 இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. 10 ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. புரியவே இல்லை. எவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அது 3 வார்த்தை இருக்குது. இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்து 12 9 இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. 10 கரங்களை வைத்து ஆமென் சொல்ல மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்துல ஆண்டவரை தெரிந்து கொண்டார். என் குடும்பத்திலே கர்த்தரை தெரிந்து கொண்டார். இதே சபையில் உட்கார்ந்து இருந்தேன். என் சகோதரனோ என் சகோதரியோ உடன்பிறந்த யாரும் அல்ல. தேவன் சொல்லுங்க, ஐ எம் காட் சாய்ஸ். சொல்லுங்க, ஐ எம் காட் சாய்ஸ். நான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். இந்த உலகத்துல யார் எதையும் தெரிந்து கொண்டாங்க? ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். சொல்லுங்க, எல்லா பாஸ்டமாவும் ஐ எம் காட் சாய்ஸ். என் வீட்டுக்கார் காட் சாய்ஸ். சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க, என் மனைவி காட் சாய்ஸ். அவங்கள பார்த்து சொல்லுங்க, எட்டி அண்ணாந்து பார்த்து பாத்தீங்களா? சொல்லுங்க, யுவர் காட் சாய்ஸ். ஒருவேளை கவனிங்க, பாடுதல் ஒன்று இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், பாஸ்டா இருக்குது ஈஸி, பாஸ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம். நல்ல மனுஷன் வந்தது ஒண்ணு, எது ஒன்று, ஆனால் மகிமையான ஒன்று. தப்பு புரியுது அவங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். ஒரு பாஸ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம், தெரியுமா? அதாவது வீட்டையும் பார்க்கணும், வீட்டுக்காரையும் பார்க்கணும், சபையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும். ஒரு பாஸ்டமாவுக்கு பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். புரியவே இல்லை. பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணப்படுகிற தாக்குதல், காணப்படாத தாக்குதல். அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் புரியாது, அது ஒரு தாக்குதல். எனக்கு வரமா கேட்டேன், பாஸ்டர் ஐயா எப்போ வருவாருன்னு. அது எப்போ வரும்னு தெரியல பாஸ்டர். எப்போ போனாருன்னு கேட்டேன், அது எப்போ போச்சுன்னே தெரியலன்னு. நான் கேட்டேன், ஐயா பாஸ்டர் ஐயா கேட்கிறேன். அதான் சொல்றேன், அது எங்க போச்சுன்னே தெரியல பாஸ்டர். பாவம் இல்லாந்தாடு, அது எங்க போச்சுன்னே தெரியல அந்த அம்மாவுக்கு. எப்போ வந்து பட்டாரு, அது பட்டுச்சு பாஸ்டர், எது போயிடுச்சு பாஸ்டர். நான் இல்லையா போய் நினைக்கிறீங்களா? சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. கண்டதும் கேட்டதும் வாழ்க்கையில சந்தித்ததும். அப்ப என்ன சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப திரும்ப நான் சொல்ல வந்த வார்த்தை, ஒருவேளை அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு காயம் இருக்கலாம்.
காயங்கள் இருக்கலாம். ஒண்ணு சொல்லட்டுமா? கவனிங்க, எங்கள் காயங்களை மாற்றுகிற கர்த்தர் இரண்டாவது நீங்க தான். எங்கள் ஊழியம் உங்க கரத்துல தான் இருக்குது. நீங்க நினைச்சா எங்களை வாழ வைக்கலாம், நீங்க நினைச்சா சாக வைக்கலாம். உப்பா போட்டு எங்களை உப்பு வியாதி ஆக்கிடலாம், சர்க்கரையா போட்டு டயபெட்டிஸ் ஆக்கிடலாம், காரமா போட்டு எங்க அல்சர் ஆக்கிடலாம். எங்களை பரலோகம் அனுப்புறதும் புகழ் அனுப்புறதும் உங்க கையில தான். My ministry started in my kitchen room அப்படின்னு செல்வின் சொன்னார். என்னுடைய ஊழியம் என் சமையல ஆரம்பிக்கிறது. அவன் சொல்ல மாட்டீங்களா, ஆமா தாயே நீ யாருக்கு ஊழியம் பண்றீங்க இல்லையோ வீட்டுக்காருக்கு ஊழியம் பண்ணுங்க, அது போதும். என்னோட பாக்குறீங்க, இது போனா இன்னொன்னு வராது, புரியவே மாட்டேன். நீ யாருக்கு ஊழியம் பண்ண வேண்டாம், உங்க ஐயா ஊழியம் பண்ணீங்கனாலே பெரிய ஊழியம். அவன் சொல்ல மாட்டீங்களா, நான் பிள்ளைங்களை பாக்குறேன் அதை பாக்குறேன். ஐயா பிள்ளைங்களாம் கடைசி வரைக்கிற மாட்டாங்க, இவரை மட்டும் தான் கடைசி உங்களோட கூட இருப்பார். என்ன புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கெல்லாம் அதாவது கொடுத்தா நீங்க மம்மி, கொடுக்கலாங்க டம்மி, கொடுத்தீங்கன்னா நீங்க தாய், கொடுக்கல நீங்க பேய். புரியுதா உங்களுக்கு? அதாவது கொடுத்தா அவங்களை துதிப்பாங்க, கொடுத்தா விட அவங்களை மிதிப்பாங்க. நீங்களா ஒரு தாயா கேட்கறீங்க இல்லையா? ஒரு சின்ன காரணம் சொல்றேன். பிள்ளைகளுக்கு ஆகப்பட்ட பாடுகளை கொஞ்சம் ஆண்டுக்காப்பட்டு பாடுங்க, நித்தியத்துல உங்களுக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. 24 மணி நேரமும் பிள்ளை 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 ரொம்ப நாளுக்கு நம்மளோட இருக்க, ஆனா இவர் கடைசி வரைக்கும் வருவேன். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அவருடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமானது, முடிவில்லாதது, உயரமானது, ஆழமானது, அகலமானது. அது உங்கள் மேல் இருக்கும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் இருக்கும். So spend more time with God. ஆண்டவருக்காக பண்ணுங்க, அது உங்களை ஆஸ்வதிக்கும். ரொம்ப தூரம் போயிட்டேன். சொல்லுங்க, ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன். ஒரு 4 பேரை நான் கூப்பிட விரும்புறேன், நீங்களே 4 பேர் வாங்க. இவர் யார் என்றால், தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுகிறவர். தேவனுடைய வாய் இவர் தான். இவருக்கு என்ன பெயர்? தீர்க்கதரிசி. இப்படி சொன்னா புரியும். நவீன உலகத்துல prophetic ministry is a profitable ministry. புரியவே இல்லை. prophetic ministry is a, நாங்க வந்து டீ கொடுக்குறீங்க, அவர் வந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறீங்க. உண்மையா சொல்லட்டுமா, ஒரு பாஸ்டர் தான் தீர்க்கதரிசி. எத்தனை பேர் நம்புறீங்க? A pastor is a prophet. நம்புறீங்களா? ஒரு ஊழியன், ஒரு மேய்ப்பன் தான் தீர்க்கதரிசி. சரி, இவருக்கு என்ன பேர்? இவரு தீர்க்கதரிசி. இன்னொருத்தர் இருக்கிறார், அடுத்த ஒருவர் சொல்லுகிறேன். 20ஆம் வசனம் ஆசாரியர் இமானுவேல். நீங்க அப்படியே பாருங்க. ரைட். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். வெஸ்லி தமிழ்ல பிரபுக்கள் போட்டுக்குது, இங்கிலீஷ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுக்குது. அடுத்து ஆமோஸ் சாதாரண மனுஷன். ரைட். இவங்க 4 பேருமே chosen by God. சொன்னேன் 1:16 இவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் இவர்கள் மூவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர் யார்? இவர் யாருங்க? தீர்க்கதரிசி. என்ன பண்றாரு தெரியுமா? அவர் என்ன பண்றார்? அதாவது இவர்கள் இறை கவுகிற ஓநாய்கள், ஆத்துமாக்களை பட்சிக்கிறவர்கள், திரவியத்தையும் விலையுறந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள், அது நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். இப்படி சொன்னா புரியும். It doesn't know the value, it doesn't know his job, it doesn't know anything. தமிழ சொல்ற விரும்புறேன். இவர் யார் என்பது புரியல, இவருடைய ஊழியம் என்பது புரியல, இவருடைய மேன்மை என்பது புரியல, இவருடைய அழைப்பு என்பது புரியல, இவருடைய வாழ்க்கை புரியல. இவர் யார்? கவனியுங்கள். தேவனால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் இவரைத்தான் நம்பி இருக்கிறார். இன்றைக்கு நாம ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் 2 பேரோடு தான் பேசினார். ஒண்ணு தீர்க்கதரிசி மூலமாய், ஆசாரிய மூலமாய். இவர் யார் என்றால், தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுகிறவர். இமானுவேல் ஆசாரியர், பிரீஸ்ட். எல்லாமே பீல வரும். ப்ராஃபட், பிரீஸ்ட், அதாவது பிரின்ஸ், பீப்புள். 40 வயசு போடுறாங்கன்னு தெரியல. ப்ராஃபட், 2வது பிரீஸ்ட், 3வது பிரின்சஸ், 4வது பீப்புள். இவர் யார் என்ற அடுத்து இமானுவேல். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? டோன்ட் மிஸ்டேக் மீ. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஊழியம் பண்ணல, அநியாயம் பண்ற. புரியவே மாட்டது இல்ல. ஊழியம் பண்ணல, என்ன பண்றாரு? அநியாயம் பண்றாரு. அப்புறம் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை. அதாவது இவர் எப்படி தெரியுமா? காம்ப்ரமைஸ். காசு கொடுத்தா ஒருத்தனுக்கு ஒரு பிரசங்கம்,
இஸ் a man of compromise. வேற்றுமையை காண்பிப்பதில்லை. சொல்லுவார், நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இவருக்கு ஸ்டெமினாவே கிடையாது. தமிழ் புரியல இல்ல, இவரு நிக்கவே மாட்டாரு. யார் எப்படி அப்படியே. தமிழை படிக்கட்டுமா? அதாவது அசுத்தம் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்காத ஒருவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களே, நீங்கள் நானும் வித்தியாசத்தை காண்பிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் அவன் அல்ல. வாஸ்தவமா சொல்லுங்க, நான் அவள் அல்ல. புரிய மாட்டேங்குது. அவர்கள் செய்யலாம், அவர்கள் பேசலாம், அவர்கள் வாழலாம், ஆனால் நான் அவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நான் அவன் அல்ல. பாக்குறீங்க, யாரையோ என்ன பண்றாங்க, இதான பண்றேன். திரும்ப சொல்றேன், இதுக்காக அழைக்கப்பட்டோம். திரும்ப சொல்கிறேன், அவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனை தெரிந்து கொள்ளவில்லை. எத்தனை பெரிய மேன்மையான அழைப்பு. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். தூதர்களுக்கு இல்லாத ஒரு அழைப்பை நம்முடைய தாசர்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். சொல்லுங்க, it is heavenly calling, it is a holy calling, it is a healthy calling. சொல்லுங்க, heavenly calling, holy calling, highest calling. எவ்வளவு பெரிய அழைப்பு இல்ல? தமிழ்ல சொல்லுகிறேன், heavenly, பரலோக அழைப்பு. இரண்டாவது பரிசுத்த அழைப்பு. மூன்றாவது உன்னதமான அழைப்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, சில நேரங்கள்ல நான் அடிக்கடி யோசிச்சிருக்கிறேன். நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். புரியவே இல்லை. பாருங்க, இவர் தலைவரா இருக்காருல்ல, இவர் தட்டி பாருங்க, கொட்டுவார். பிக் மினிஸ்ட்ரி, பிக் ப்ராப்ளம். ஸ்மால் மினிஸ்ட்ரி, ஸ்மால் ப்ராப்ளம். நோ மினிஸ்ட்ரி, நோ ப்ராப்ளம். சொல்லுங்களேன். பிக் மினிஸ்ட்ரி, வெரி வெரி பிக் ப்ராப்ளம். ஸ்மால் மினிஸ்ட்ரி, ஸ்மால் ப்ராப்ளம். மீடியம் மினிஸ்ட்ரி, மீடியம் ப்ராப்ளம். நோ மினிஸ்ட்ரி, நோ ப்ராப்ளம். பாக்குறீங்க, சில பாஸ்டர்களுக்கு எதை பத்தி கவலையே கிடையாது. ஒண்ணு சொல்லட்டுமா? ஐயா, இதுக்காக அழைக்கப்பட்டீங்க, அதை மட்டும் செய்யுங்க, தேவையெல்லாம் செய்யாதீங்க. இன்னைக்கு கூட ஒரு நோட்டீஸ், கல்யாண நோட்டீஸ் பார்த்தேன். 4 பக்கத்துல, அதுல தலைவர், இதுல பொருளாளர், இதுல செயலாளர், இதுல உப தலைவர். 4ஆம் தான் படிச்சிருக்கிறான். அவன் ரெவரண்ட் டாக்டர் போட்டுக்கிறான். புரியவே இல்லை. கையெழுத்து கட்டம் கட்டி போடுறான். டாக்டர் அதிகமாயிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. இப்பெல்லாம் யாரை பார்த்தாலும் டாக்டர். ஆனா அவரு மட்டும் டாக்டர் போட மாட்டார், அவரும் போட மாட்டேன்றாரு. தலைவர் 10 டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிறான் ஒருத்தன். எனக்கு அதுல ஒருத்தன் கொடுத்துக்கிறான், டாக்டர் பெடகோகின்னு கொடுத்துக்கிறான். அர்த்தமே தெரியல, வாங்கிக்கினேன். அப்புறம் தான் போய் பார்த்தேன். ஃபீட்பேக் தெரியுமா? பெடகோகி தான், பெடகோகி தான் தெரியும், பெடகோகி தான் தெரியும். டாக்டர் பெடகோகி அப்படின்னு கொடுத்தா ஒருத்தன். எனக்கு அர்த்தமே புரியல, நானும் வாங்கிக்கினேன். அப்புறம் தான் கூகுள்ல போட்டு பார்த்தேன், டாக்டர் ஆஃப் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் போட்டுக்குது. என்னவோ கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், காசு கொடுத்தா வாங்கினேன். சொல்லுங்க, இதெல்லாம் அதிகப்படியான அறிமுகமே ஆபத்து. சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப ஆபத்து நினைச்சீங்க. எப்ப உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களோ அது ஆசீர்வாதம். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? It doesn't know his value, it doesn't know his job, it doesn't know anything. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் இவரை நம்பி இருக்கிறார், ஜனங்கள் இவரை நம்பி இருக்கிறார்கள். அதாவது இவர் பாவங்களை சுமக்கிறவர், பாரத்தை சுமக்கிறவர், பாடுகளை சுமக்கிறவர், தங்களுடைய துன்பங்களை சுமக்கிறவர். நம்பிதான் சொல்றான் இவர்கிட்ட. இவரு புரியுதா உங்களுக்கு? இவர நோக்கம் எல்லாம் அது போட்டிருக்குது. என்னங்க கவனிங்கள், வேதத்துக்கு பாருங்க, வேதத்துக்கு அநியாயம் பண்றாரு, ஜனங்களுக்கு அநியாயம் பண்றாரு. தமிழ் புரியவில்லையோ? வேதத்துக்கு அநியாயம் பண்றாரு, அழைத்தவருக்கும் அநியாயம். இவனை நம்பி ஒருத்தர் சொல்றான், பாத்தீங்களா பாஸ்டர் ஐயா? நம்பி ஒருத்தர் சொல்றானே, பாடுகளை, போராட்டங்களை, இல்லாமையை, வேதனைகளை சொல்றானே, அவனுக்கு அநியாயம் பண்ற. He doesn't know his job, he doesn't know his role, he doesn't know his value. அவருடைய அழைப்பும் தெரியல, அவருடைய மேன்மையும் தெரியல. மேன்மையானவர் இவர். தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். born as a prophet, live as a prophet. அதாவது பிறக்கும் போதே அவர் தீர்க்க பிறந்தார். எரேமியா 1:10. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை தீர்க்கதரிசியாய். அப்படியானால் இவர் பிறக்கும் போது தீர்க்கதரிசி. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? But it doesn't know the value. திரும்ப சொல்றேன், நண்பு ஊழியர்களே, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. Don't value
with your circumstances. உங்களுடைய அழைப்பை வச்சு, உங்களுடைய ஏழ்மையை வச்சு அழைப்பு இடப்படாதீங்க. ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. நாங்க 2 பேரும் புரியுங்களா, ஒரு சாப்பாடை 3 பேர் சாப்பிடுவோம். ஒரு சாப்பாடை 3 பேர் சாப்பிடுவோம். அதோட வாழ்க்கை. நாங்க தூங்குவோம், என் தலை எங்க இருக்கும், அவர் கால் அங்க இருக்கும். இதே இல்லை, இங்க வந்து பின்னால சாப்பிட வச்சிருப்பாங்க, ஒரே மணலா இருக்கும். பழைய ஜான் பங்களா ஒரே மணலா இருக்கும். அதுல எங்களுக்கு பங்கு போட இன்னொருத்தர் வருவார். அப்போ ஏசுதார் கூட வருவார். யோசித்து பாருங்க, எங்களோட வாழ்க்கை நடந்துதான் வந்தோம். ஆனா எங்களுக்கு தெரியும், இந்த ஏழ்மையும் வறுமையும் நிரந்தரமானதல்ல. இதே பட்டணத்திலே கர்த்தர் எங்களை உயர்த்துவார். நம்புறீங்களா? சொல்லுங்க. பாஸ்டர் அம்மா கூட, உங்க ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உங்களோட அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. அதை மறந்துடாதீங்க. 1 சாமுவேல் 16, இவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, இவன் தான். சொல்லுங்க, நான் தான். சத்தமா சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நான் தான். wherever you are, அது பூந்தமல்லியா இருக்கலாம், அது குறுக்குப்பட்டியா இருக்கலாம், அது எந்த இடமா இருக்கலாம், நான் தான். சத்தமா சொல்லுங்க. எசேக்கியேல் 24 வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமா இருப்பான். அப்படியானால் இருக்கிற கிராமத்திற்கும் பட்டணத்திற்கும் அந்த ஊருக்கு நீங்க தான் அடையாளம். படிக்க மாட்டீங்களா? எசேக்கியேல் 24. அதுல உங்க பேரை போட்டுங்களேன். பாஸ்டர் வந்து அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் பேரை போட்டு படிங்களேன். என்னங்க? இந்தியாவுக்கு அடையாளம் தாஜ்மஹால் அல்ல, இந்தியாவுக்கு அடையாளம் பாஸ்டர் பின்னி ஜோசப். ராமின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தரை பாராட்டுங்க, அப்பதான் நீங்க பாராட்டப்படுவீங்க. நீங்க யாரையும் பாராட்டினா பொறுத்ததே இல்லை. என்ன பாக்குறீங்க? ஒருத்தரை பாராட்டுங்க. பாருங்க, எங்க ஸ்டீவன் போயிட்டாரா? சூப்பர், அழகான கண்கள். இவர் பாடிதான் நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். என்ன வருது ஸ்டீவன்? அழகான கண்கள். இந்த பாட்டை நான் கேட்டதே கிடையாது. இவர் பாடிதான் நான் கேட்டேன். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் ஸ்டீவன் ஞாபகம் வரும் எனக்கு. இவரு யாருங்க? இவர் என்ன பண்றாரு தெரியுமா? இவங்க 2 பேருமே அவங்க அழைப்பை விட்டாங்க. கவனிங்க, இவர் பணத்தை பார்த்தாரு, அபிஷேகம் போயிடுச்சு. இவரு எதை பார்த்து தெரியுமா? ஜனங்களை பார்த்தாரு, அபிஷேகம். அதை படிச்சு பாருங்க. தங்களை என்னது அவர் இதுல ஒரு வசனம் போட்டுறது, நான் இவர் நடுவிலே கனஈனம் பண்ணப்படுகிறேன். என்ன பாருங்க, எல்லா பாஸ்டரும் தேவனை கனஈனம் பண்ணி நீங்கள் கனமுள்ள வாழவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே கவனிங்க, அது ஜேம்ஸ் பாடுற இருக்கலாம், நானா இருக்கலாம். நான் போனது வந்து ஆபீஸ்ல வந்து இந்த ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, சோல் வின்னிங்னு ஒரு கோர்ஸ். அது கடிதம் வரும், அந்த கடிதத்தை திருப்பி அழுத்து அப்படிதான் போனேன். அப்புறம் ப்ரூஃப் பார்த்தேன். அவன் ரொம்ப பாடுபட்டார் அண்ணன். பேப்பர்லாம் தூக்கி வச்சிருக்கேன் அவனை. ரைட். அப்புறம் ஆபீஸ்ல போனேன், அப்புறம் கிளர்க்கா வாங்கினேன், அப்புறம் துட்டு ஸ்டீவன் ஆயிட்டேன். எனக்கு பேரு துட்டு ஸ்டீவன். அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கையில் கவனிங்க. அதாவது பெருக்கம் என்பது ஒரே நாள் அல்ல, ஸ்லோ, சிஸ்டமேட்டிக், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஸ்ட்ராங். சொல்லுங்க, வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமா, சத்தமா. திடீர்னு தலைமை பதவி ஆகில்ல. புரியுதா உங்களுக்கு? நான் திடீர்னு ஒரு பாஸ்டர் ஆகில்ல, கிளர்க்கா இருந்தேன், அப்புறம் கேஷியரா இருந்தேன். எல்லாமே ஆளினால் நாங்க தான். நான் சொல்ல வந்த கருத்து கவனிங்க, என்னை அழைத்த தேவன் என்னை பாருங்க, என்ன ஆசையோடு அழைத்திருக்கிறார். அவன் அல்ல இவனையும் அல்ல, என்னைத்தான். சொல்லுங்க, என்னைத்தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம விட ஞானிகள், நம்ம விட இன்டெலெக்சுவல், நம்ம விட பிரில்லியன்ட், நம்ம விட ஸ்மார்ட், நம்ம விட ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். 8ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிக்கல, நம்மளாம் பாஸ் ஆயிட்டோம். என்னடி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சீங்க யாரெல்லாம் டிகிரி ஓட்டுன்னு தெரியல. நாங்க 2 பேரும் டிகிரி ஓட்டு கிடையாது. புரியவே மாட்டேங்குது. பியூஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். கணக்குல 0 மார்க் எடுத்திருக்கிறேன். எனக்கே தெரியாது எப்படி நான் மாறனாக்கால 14 வருஷம் அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன். கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். ஞானத்தை வைத்து அறிவு சம்பாதிக்கலாம், அறிவு வைத்து ஞானம் சம்பாதிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற அந்த கிருவை உலகம் பார்க்கும். டோன்ட் காம்ப்ரமைஸ். இவர் என்ன ஆயிட்டாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினாரு. இவருக்கு இன்னொருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, இவர் ஜனங்களை ஏமாத்துறாரு, அவர் கர்த்தரை ஏமாத்துறாரு. தமிழ் புரியுதா? இவர் கர்த்தரை ஏமாத்துறாரு, இவரு. ஆனா உலகத்தின் பார்வை என்ன பேரு இவருக்கு? என்ன பேரு? பெத்த பாஸ்டர். இவர் வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல் மேன். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? 27. எஸ்.
இந்த 3 பேருக்கும் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். they are neglecting their duties. அவள் கொடுத்த பொறுப்பை கொஞ்சம் யோசிக்கல. இல்லப்பா சொல்லுங்க, எனக்கு கொடுத்த பொறுப்பு, என்னை நம்பி அவள் தந்த பொறுப்பு, ரொம்ப அன்பா கேட்கிறேன், ஊழியத்தை தவிர வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுல தலைவர், இதுல தலைவர், அண்ணனுக்கு ரொம்ப அவர் ரொம்ப பாராட்ட விரும்புறேன் அவர். நாங்க 2 பேரும் எதுலுமே கிடையாது. நாங்க 2 பேருமே எதுலுமே கிடையாது. என்னடி பாக்குறீங்க? எங்களுக்கு முடியாதா? இல்ல எங்களை கூப்பிடலையா? காசு கொடுத்தா நாங்க தலைவர் தான். என்னடி பாக்குறீங்க? காசு கொடுத்தா நாங்களே ஒரு சினாட் கூட உருவாக்கலாம். எது எது அவசியமோ அதை மட்டும் செய்யுங்க. ஆங்கில ஒரு ஆள் சொல்லுங்க, ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். யோசிங்க, இது முக்கியம் தானா? இது அவசியம் தானா? கட்டாயம் நாங்க போகணுமா? என்னால அங்க நன்மை உண்டா? நான் போகுது ஆசிரியமா இருக்குமா? அது மட்டும் போங்க. சும்மா எல்லா இடத்துக்கும் எல்லா கூட்டத்துக்கும் எங்கெல்லாம் ஊழியம் நடக்குதோ அந்த சினாடு இந்த சினாடு. சில பாஸ்டர்களை பாத்தீங்கன்னா 10 ஐக்கிய தலைவர் இருக்கிறார்கள். வாட் இஸ் யுவர் காலிங்? Don't neglect what the Lord has called you. எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அது உதாசீனப்படுத்தாதீங்க. இவர் என்ன பண்றது? இவர் உதாசீனம் பண்றாரு. இப்படி சொல்ல மாட்டீங்க. Don't neglect duty. அதுல போட்டுக்கிறது தெரியல. Don't neglect your duty. உங்களுடைய அழைப்பு உதாசீனம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, திரும்ப சொல்லுகிறேன், தூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் கடவுளாக சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்ப சிங்கப்பூருக்கு அத்தனை ஊழியன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் வருகிற ஊழியரை போல உலகத்துல எந்த ஊழியர் பிரசங்கமே பண்ண முடியாது. கை தட்ட கூடாதா? உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கீங்க. நீங்க ஒரு வேல்யூ பண்ணுங்க, பரலோகம் உங்களை வேல்யூ பண்ணும். நீங்க ஒருத்தர் டிஸ்பைஸ் பண்ணீங்கன்னா பரலோகம் உங்களை டிஸ்பைஸ் பண்ணிடும். நீங்க ஒருத்தர் அசட்டை பண்ணீங்கன்னா பரலோகம் அசட்டை பண்ணும். எந்த அளவுக்கு கர்த்தர் ஆணை பண்றீங்களோ. நான் சொன்ன ஒரு வார்த்தை, டோன்ட் நெக்லெக்ட். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இதுல ஒரு வார்த்தை போடுவாங்க, கவனிங்க. இது ஆங்கில பழமொழி, லைக் லீடர்ஸ் லைக் பீப்புள். இருக்குங்களா? இருக்குங்களா? லைக் லீடர்ஸ். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் விசுவாசி இருப்பான். இப்படி சொல்லிட்டு சொல்லலாமா? உங்களை வச்சு விசுவாசி எடை போடலாம், விசுவாசி வச்சு உங்களை எடை போடலாம். நீங்க ஒரு தகர டப்பாவா இருந்தா அவன் தகர டப்பாவா இருப்பான். நீ தகர டப்பாவா இருப்பான், டபுள் தகர டப்பாவா இருப்பான். உன்னை சொல்லட்டுமா, என் அபிஷேகம் தான் விசுவாசி கிட்ட இருக்கும். நீ கடன்காரனா இருந்தா டபுள் கடன்காரனா இருப்பான். இதை விட பெரிய கொடுமை, ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுல போய் 2020 அதாவது கிரிக்கெட் ஸ்கோர் கேட்கிறார். கேவலம் இல்லை இது. நீங்க கிரிக்கெட் பார்க்க நீங்க பட்டு பார்த்தா தெரியும். அது அங்க போய் கேட்கறீங்களே. திரும்ப உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், லைக் லீடர்ஸ் லைக் பீப்புள். நீங்க எப்படியோ பாஸ்டர், நான் உங்களை அன்பா சொல்றேன், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்களோ அப்படி விசுவாசி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 1000 கனவுகள் இருக்கலாம். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படிதான் இருக்கணும். புரியவே மாட்டேங்கல்ல. உங்களுக்காக அல்ல, உங்கள் ஜனங்களுக்காக. பிகாஸ் அந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் தான். நீங்களே சொல்லுங்க, அவள் அல்ல, அத்தை மகள் அல்ல, பணக்கார பெண் அல்ல, படித்த பெண் அல்ல, உயர்ந்த ஜாதி பெண் அல்ல, என்னைத்தான் கத்த சூஸ் பண்ணாரு. சொல்லுங்க, என் சபைக்கு என்னத்தான் சூஸ் பண்ணாரு. நம்ம சொல்ல மாட்டீங்களா? அது ஒரு பாஸ்டர் நினைக்கணும், இவதான் கர்த்தருக்கு சூஸ் பண்ணாரு. எல்லாம் கவனிங்க எல்லாரும். அடுத்து ஒரு வாட்ச் போட்டிருக்குது. அடுத்து பிரபுக்கள் என்ன பண்றாரு? பிரபுக்கள் படிங்க. பிரபு, அது நடுவில் இருக்க பிரபுக்கள். ஹலோ, இவர்தான் எல்லாம் இருக்குது இல்ல. அதாவது ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ் அண்ட் ஆல்சோ ஃபைனான்சியல் ரிச்சஸ். இவருக்கு என்ன வேணும்? ஆனா எனக்கு இவருக்கு என்னதான் ஆசை? என்னதான் ஆசை? ஐயா சொல்லுமா? ஊழியக்காரர்களே, தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். God will supply only your need but not your greed. தேவன் தேவைகளை தான் தருவாரு, ஆசைகளை தர மாட்டார். திரும்ப சொல்லுகிறேன், தேவை என்று தெரிந்தால் தேடி வந்து தருவார். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏறக்குறைய 54 ஆண்டுகள் ஆண்டரை பின்பற்றுகிறேன். ஏறக்குறைய 86ல மரணத்தோட வெளியே வந்தேன். அப்பவே நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். இதுவரையும் என்னுடைய சுய தேவைக்காக இது தேவை அது தேவை என்று நான் ஒரு நாள் ஜெபித்ததில்லை. நம்பினால் நம்புங்கள், இல்லாமல் விட்டு விடுங்கள். தேவை என்று தெரிந்தால் தேடி வந்து தருவார். நம்புறீங்களா? வீடு, சபை கூட, வாகனம் கூட விரும்பினதே இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், எதை இழந்தாலும் பரவாயில்லை, இதை மட்டும் இழக்கக்கூடாது. சொல்லட்டுமா? If you lose your wealth, you lose nothing.
You lose your health, you lose something. Once you lose anointing, you lose everything. பணத்தை இழந்தால் ஒன்று இழக்கவில்லை, திரும்ப பெறலாம். சுகத்தை இழந்தால் நீங்கள் தர முடியும். Add 10 blocks, 5 bypass பண்ணிக்கிறேன். அதிகாலை தான் ஜோம் பண்ணார் அப்போ ஹாஸ்பிட்டல் 5 மணிக்கு வந்து. மறக்க முடியாது, எப்படி 5 மணிக்குள்ள வந்தா தெரியல. 5 bypass பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, எதை இழந்தாலும் பரவாயில்லை, பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கவில்லை, பணத்தை சம்பாதிக்க முடியும். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்து போனீர்கள், ஆனால் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனால் எல்லாம் இழந்து போவீர்கள். அவனல்ல 3 தடவை, அவனல்ல அவனல்ல இவன் தான். அது எவ்வளவு பெரிய மேலான வார்த்தையில, அது உங்களை பத்தி தான். நாட் பிகாஸ் ஃபார் இன்டெலெக்சுவல், அறிவாளி, திறமசாலி, ரொம்ப சாமர்த்தி இல்லவே இல்லை. இதுதான் காட் சாய்ஸ். சொல்லுங்க, இவர் என்ன பண்றாரு தெரியும்? இவர் என்ன பண்றாரு? அவரு ரத்தம் சிந்துகிறார் ஆத்துமாக்களை. எனக்கு கவனிங்க, ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு பண்ணல. ஹலோ, ஒன்னு சொல்லட்டுமா? we are not performance. நாம சபைய என்டர்டெயின்மென்ட் நடத்தல, பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்றோம். திரும்ப சொல்லுகிறேன், it is not how success I am, it is how faithful I am. நான் எவ்வளவு வெற்றி உள்ளவனா இருக்கேன் முக்கியம் அல்ல, எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், வெற்றி உள்ளவன் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை. என்ன பாக்குறீங்க? சொல்லட்டுமா? யாக்கோவின் வெற்றி திறமையை மையமாய் கொண்டது, யோசேப்பின் வெற்றி தேவனை மையமாய் கொண்டது. ஏதாவது புரியுது தெரியல? யாக்கோவின் வெற்றி திறமையை மையமாய் கொண்டது, யோசேப்பின் வெற்றி தேவனை மையமாய் கொண்டது. இது வேற ஒரு ட்ராக். யாக்கோவின் வாழ்க்கையில புலம்பல் இருந்தது, கண்ணீர் இருந்தது, பாடல் இருந்தது, வேதனை இருந்தது. ஆதியாகமத்து புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 37, 33 கடைசி வார்த்தை. 37, 33 புலம்பினான். 30 புலம்பினான். அடுத்து 34 துக்கித்துக் கொண்டிருந்தான். 35 அழுது கொண்டிருந்தான். This is life of Jacob. திரும்ப படிக்கிறேன், புலம்பினான், துக்கினான், அழுது கொண்டிருந்தான். He is a man of sorrow. ஹலோ, யார் இவர்? வெற்றி பெற்றவர். 2 பரிவாரங்கள் சொந்தக்காரர். திரும்ப சொல்றேன், பஸ்தையா, நீங்க யாரை பார்த்து பெருமிச்சு விடாதீங்க. அவர் கார்ல வராரு, இவர் BMW இருக்கிறாரு, அவர் ஆடில வராரு, எல்லாம் EMI. மன்னிக்க வேண்டும். அவர் ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கிறாரு, தேவையில்லை. சாதாரண போன் வச்சுனாலும் பரவாயில்ல. போன் இதுக்கு பேசுறது தானே, வந்தாவா தோசைக்கல்ல மாதிரி. சில பேருக்கு பெருமை வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், இவர் யார்? He lost his duty. He neglected his duty. தமிழ்ல போட்டிருக்கிறார். அவருடைய அழைப்பு மறந்துட்டாரு, அபிஷேகத்தை மறந்துட்டாரு. எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறாரு. சின்ன கேள்வி கேட்கிறேன், வாட் யூ ஆர் காலிங் ஃபார்? எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? அதை மட்டும் செய்யுங்க. பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ், பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, என்ன இடம் வாங்கி தர்றது, இந்த ஊருகா பிசினஸ், சைட் பிசினஸ் எல்லாம் வேண்டாம். ஒருத்தர் சொல்றாரு, என்னங்க பண்றது, கொடுக்குற சப்போர்ட் பத்தலன்ற. அநியாயமா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு? நாங்கெல்லாம் எவ்வளவு சப்போர்ட் வாங்கணும் தலைவருக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.